செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே எந்த கட்சியிலுமே ஒரு விசுவாசமாக இருந்ததில்லை, எந்த தலைவர்கிட்டையும் அவர் விசுவாசமாக இருந்ததில்லை. பல கட்சிகளுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தவர் தான், சரிங்களா. எல்லா கட்சியிலும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தவர் தான். யாருக்கிட்டையும் தனியாக விசுவாசமாக இருந்த ஒரு நபர் கிடையாது. சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற மணிமங்கலத்தில் பிறந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மறியல் போராட்டம் நடத்துறீங்க, உங்களால் ஒரு 100 பேரை திரட்ட முடியல, நீ என்னத்த அகில இந்திய தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், நீங்கள் தேசிய கட்சிக்கு அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு மனுஷன், இருக்கிறதுலே மோசமான ஒரு தலைமைன்னா நான். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் தலைவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தலைவருடைய ஆதரவு இருக்காது. தமிழ்நாடு மாதிரி வந்து ஒரு கேன்சரோட கொடுமையான ஒரு கேன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கோஷ்டி புத்தம் தான். அந்த காங்கிரஸ்காரங்களுக்கு இட்டு போன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைப்பு, காமராஜரே இவங்க என்ன பாடுபடுத்துனாங்கன்றது அது வரலாறு. காமராஜரே வந்து 4 சவத்துக்குள் முடக்கணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ்காரன் தான். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் சார். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் தலைவராக அழகிரி ரொம்ப ஆக்டிவா வந்து செயல்பட்டு இருந்தாரு. சரி, சொல்லுங்க. கிட்டத்தட்ட 2021 18 எம்எல்ஏ கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. 4 பேரோட சேர்ந்து இந்த ரயில் மறியல்லாம் பண்ணது அதான் ஆக்டிவ்னு சொல்றீங்களா என்ன? 18 எம்எல்ஏக்கள் வந்து 2021 வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தேர்தல் வரைக்கும் நிக்காம திடீர்னு செல்வ பெருந்தகையை மாத்ததுக்கான காரணம் என்ன சார்? ஒரு விஷயம் நானே கூட பல தடவை பேசியிருக்கேன். என்னன்னு கேட்டா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பிணம் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில். சொல்லுங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து பிணம் மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்பவும் தாமதமாக தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாற்றம் என்பது தேவை. ஏன்னா ராகுல் காந்தி வந்து இந்த நடைபயணம் போனார் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே இதை செஞ்சுருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் எழுச்சியாக இருந்திருக்கும். இவர் என்னென்னு கேட்டால் அழகிரி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அவர் வந்து எந்த மாதிரியான தலைவர்னே ஒரு அடையாளம் காட்டாமல், என்னென்னு கேட்டால் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு செய்தி தொடர்பாளராக கிட்ட அப்படி அதான் முதுகில் பயணிக்கிறதுன்றது ஒன்று காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. செய்தி தொடர்பாளர் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எதையுமே வந்து செயல்படாத தலைவராக தான் அவர் இருந்தார். ஆனால் அவரும் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறார். காமராஜர் அவர் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அந்த காங்கிரஸ்காரங்களுக்கு இட்டு போன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை தான். என்னன்னு கேட்டால் காமராஜர் ஆட்சி அமைப்பும், காமராஜரே இவங்க என்ன பாடுபடுத்துனாங்கன்றது அது வரலாறு, சரிங்களா. காமராஜரே வந்து 4 சவத்துக்குள் முடக்கணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ்காரன் தான். அதனால் அதெல்லாம் வந்து ஒரு மேல்பூச்சு வந்து வார்த்தைகள் தானே தவிர வந்து செயல்படுத்துகிற வார்த்தைகள் கிடையாது. ஒன்று இவங்க என்னென்னு கேட்டால் நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்லுவேன்னு கேட்டேன், ஒரு மாற்று தலைமை வந்து காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது. அதை வந்து இந்த தேர்தல் நடக்கிற இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளேயாவது பண்ணாங்களேன்னு ஒன்றும் சந்தோஷம் என்ன படலாம். அழகிரியை மாற்றினதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாற்றிருக்கிறாங்க. யாரை மாற்றிருக்கிறாங்க? செல்வ பெருந்தகையை மாற்றிருக்கிறாங்க. அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஒன்றா தான் இருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கமிட்டி பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமிட்டியோட தலைவர் வந்து மாற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த செல்வ பெருந்தகையருடைய வரலாறு படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியை விட அதிக கட்சி மாறினார்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிலாம் இவர் தோக்கடிச்சிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியிலும் 1 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரில. அப்படி வாழ்ந்திருந்தாலும் வந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். நான் அதிகமாக காங்கிரஸ் ரொம்ப வருஷமாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவர் என்னன்னாக்கா 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இவர் முதல்ல இவர் வந்து ரிசர்வ் பேங்க்கில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்ததும் அவர் வந்து பார்த்திங்கன்னா புதிய பாரதம் கட்சியில் தான் வந்து இவர் ஷெட்யூல் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களால் திரு பூவை மூர்த்தி அவர்கள் கிட்ட தான் இவர் வந்து போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவர் வந்து நகர முடியாத சூழ்நிலை அங்கேருந்து விலகி வந்துன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு குரூப் இருக்குல்ல, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கிட்ட வராரு. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியவே இல்லை இவரால். அதுக்கப்புறம் என்ன வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பொதுச்செயலர் பதவி கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். பொதுச்செயலர் வந்து அப்போல்லாம் செல்வம் தான் அவர். செல்வம் செல்வம் தான் இருந்தது. பெருந்தகையாக எப்போ மாறினார் கேட்டினா நான் நினைக்கிறேன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்த பிறகு தான் செல்வ பெருந்தகைன்ற அந்த அடைமொழிக்கு அவர் வருது. அவர் ஒரு என்ன சொன்னார் கேட்டால் ஒரு ஃபினான்ஷியல் வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இருக்குது ஏற்கனவே. ஏன்னா ஏற்கனவே ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணதுனால இருக்குது.
அங்கேயும் அவரால் எல்லா இடத்துலையுமே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவரால் நீடிக்க முடியாததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி ஆவர்த்தனம், தனியாக ஒரு தலைமை நமக்கு வேணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது கேட்டால் தனி கட்சி ஆரம்பிக்கணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்த மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு கட்சியில் வந்து ஒரு பதவி ஏற்றணும் அப்படின்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் வந்து அவர் வந்து அவருடைய பதவியை கூட ராஜினாமா பண்ணியிருக்கிறார். காங்கிரஸ் ஆமாம். ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் சேர்ந்தார். யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. சரிங்களா? ஏன்னா அவர் கேள்வி கேட்டால் அவர் தனி கட்சியாக வச்சுருக்காரு. அவர் கேள்வி கேட்டு அங்கே போகிறாருன்னு கேட்டால் அது வந்து சிதம்பரத்தை பிடிச்சி தான் வந்து அவர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியை இணைகிறாரு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தனி ஆளுமையாக தெரியக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து தெரிந்த ஒரு தனி ஆளுமையாக வந்து உருவாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறாங்கன்னும் போது அது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சமாக நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கிறது சார். இப்போது கார்கே அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அகில இந்திய தலைவராக இருக்கார். ஒருவேளை செல்வ பிறந்தகை நியமனத்துக்கு பின்னாடி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம்ல. அகில இந்திய பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். இப்போது அங்கே யார் வந்து செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா யார் தலைவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தலைவருடைய ஆதரவு இருக்காது. யார் வந்து தலைவர் ஒரு கோஷ்டி. தமிழ்நாடு மாதிரி இங்கே வந்து ஒரு கேன்சரோட கொடுமையான ஒரு கேன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கோஷ்டி பூசல் தான். நீங்கள் கண்ணுக்கே எட்டாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கோஷ்டிகள் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் ஒரு கோஷ்டி. அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தலைவர்கள், தொண்டர்களே கிடையாது. சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை நீங்கள் பெருசாக வளர்த்துறாருலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. யார் அது யாராக இருக்கட்டும், அது இதுக்கு முன்னாடி இருந்தவராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான் அவர் கேட்டால் திராவிட இயக்கங்களுக்கு வந்து சமமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனி ஆளுமையாக வந்து இருந்தார். கட்சியை வழிநடத்துறார். தினம் ஒரு மறியல், தினம் ஒரு பத்திரிகையாளர் கூட்டம், தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு போராட்டம். கூட்டணியிலே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த காங்கிரஸுக்கு தனி அடையாளத்தை கட்டினவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. கடுமையாக சாடுவார். அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாடுறது மட்டும் கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மறியல், இன்றைக்கி என்ன போராட்டம், நாளைக்கு என்ன போராட்டம்ன்றது ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பார் வாழப்பாடி. அது வந்து மூப்பனாரை காட்டிலும் நான் சொல்ல மூப்பனார் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம். ஆனால் ஒரு பரபரப்பாக திராவிட இயக்கங்கள் மாதிரி அந்த கட்சியை கொண்டு போனது, காங்கிரஸை கொண்டு போனது யாருக்குன்னா வாழப்பாடி. அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வந்து அந்த இடத்துல நிற்கலை. அப்படியே வந்தாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன இந்த காங்கிரஸ் கமிட்டிக்குன்னு சில சொத்துக்கள் இருக்குது விஷால். என்ன அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் இருக்குது. சரிங்களா? அந்த அசையா சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய வருவாய் எல்லாம் அசையும் சொத்துக்கள், வாடகை. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம், தேனாம்பேட்டிலே எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய வளாகம் இருக்குது, காமராஜர் அரங்கம் இருக்குது. அதுக்கு பிறகு அதோட சுற்றியுள்ள அந்த கடை வளாகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது காங்கிரஸுக்கு. அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து சொத்துக்கள் இருக்குது. அதோடைய வாடகை வருவாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பல 100 கோடி ரூபாய் வருமானம் வருது. அதையெல்லாம் ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு நல்லா தின்னுக்கிட்டு அடிக்கடிலாம் கிட்டத்தட்ட அதான் பண்ணாங்க. என்ன ஆக்டிவாக வந்து நீங்கள் வந்து கட்சியை நடத்துனீங்கன்னா அதுக்கான நிதிகள் வந்து நீங்கள் எடுக்கலாம். எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு தின்னுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கூட விடுறது கிடையாது. இல்லை சார், இப்போ அழகிரி மேலே இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா அவர் வந்து திமுகவுக்கே வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் தேர்தல் உடன்படிக்கை, தேர்தல் கூட்டணி என்பது வேறு, மக்கள் பிரச்சனை என்பது வேறு. மக்கள் பிரச்சனைக்காக அவர் பேசல நடவடிக்கை இல்ல. நீ போராட வேணாம். நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்காருல்ல. என்ன போராட்டம் பண்ணிருக்காரு? 4 பேரை கூட்டு போனா அவரோட சேர்த்து, அது கூட 3 பேர் தான், அவரோட சேர்த்தா 4 பேர் கொண்டு போய் மறியல். அதிலே தெரிஞ்சு அன்னைக்கு தான் அவருடைய ஆளுமை எழுந்தார். ஒரு மறியல் போராட்டம் நடத்துறீங்க, உங்களால் ஒரு 100 பேரை திரட்ட முடியல. நீ என்னத்த அகில இந்திய தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், நீங்கள் தேசிய கட்சிக்கு நான் கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு மனுஷன். இருக்கிறதுலே மோசமான ஒரு தலைமைன்னா நான் இதே EVKS எடுத்துங்க. வயது மூப்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் நேர்காணலே பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்காக நான் நேர்காணல் பண்ணேன் ஈரோட்டில். இன்றைக்கும் அந்த இவ்வளோ வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே கேட்டேன் அந்த கேள்வி. 75 வயசில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் ஸ்ட்ராங்கான வந்து அந்த வாய்ஸில் வந்து எல்லாமே சொல்கிறேன், ஆக்டிவ் சொல்கிறேன்.
இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மோசமான ஒரு தலைவரை நான் பார்த்தது. அழகிரி மாதிரி ஒரு மோசமான தலைவர், செயல்படாத தலைவர். நான் மோசமான தலைவர்னா நான் சொல்கிறேன்னா, ஒரு தலைமைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாத ஒரு மனிதர். என்ன பண்ணார்? ஏதாவது குறிப்பிட்டு வந்து அவருடைய வரலாற்று பதிவுகளை காட்டுங்கன்னு கேட்டால், இன்ன பிரச்சனைக்காக இவருக்கு வந்து கடுமையாக போராடினார், இல்லை கடுமையான ஒரு அறிக்கை விட்டார், கடுமையாக என்ன செஞ்சார் அழகிரியால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் அவர் இருந்தாரோ அத்தனை காலம் வளர்ச்சியே இல்லைன்றாங்க. வளர்ச்சின்றதுன்னா கட்சி தேய்மானமாச்சு, பலர் போயிட்டாங்க. இன்றைக்கி ராயபுரம் மனம் எடுத்துங்க, அவர் ஏன் வந்து ஏடிஎம் கேட்க போகிறாரு? லோக்கல் இங்கே இருக்க அரசியல் பேசுவோம் சென்னையில். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீடர்ஷிப்பை வந்து கூட கட்டி வைக்க முடியாத ஒரு தலைவர் என்ன செய்ய முடியும் நீங்கள்? சார் இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் தேர்தலுக்கு அந்த சீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ சீட்டாக இருக்கட்டும், எம்பி சீட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஏலத்துக்கு விட்டார் அப்படின்னு சொல்லி சார், ஒரே ஒரு விஷயம் சார், இது வந்து அகில இந்திய தலைமையும் வந்து தலையீடு நிச்சயமாக இருக்கும். இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இதில் வந்து என்ன காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் கேட்டிங்கன்னா அவர் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப. சிதம்பரத்தோட மகன் என்ற தகுதியை தாண்டி என்ன பெரிய தகுதி இருக்குது நான் கேட்குறேன்? ஏதாவது கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஏதாவது வேலை செஞ்சுருப்பாரா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட ரீதியாக ஒரு கூட்டங்களுக்காக கலந்துட்டு இருப்பாரா நான் கேட்குறேன்? பொது கூட்டங்களில் மட்டுமே வெறும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டு வாயில் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி பேசுகிற ஒரு ஜமீன் அரசியல் தான் கார்த்திக் சிதம்பரத்துக்கு என்ன இருக்குது நான் கேட்குறேன்? என்ன தகுதி இருக்குது? சிதம்பரத்துக்கு சொல்ல முடியாது, ஆனால் கார்த்திக் சிதம்பரத்துக்கு என்ன தகுதி இருக்குது? இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மோடி வந்து புகழன்றதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு சார். ஒருவேளை தனக்கு பதவி கிடைக்கலன்றதுக்காக தான் ரீசெண்ட் டேஸ்ல ராகுல் காந்தி வந்து மோடிக்கு டஃப் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி ஒரு நகர்வுகளும் அவங்களுக்கு தெரியும், சமிக்கைகள். அடுத்த கட்டமாக யாரை வந்து பரிசீலனை பண்ண போகிறாங்கன்னு சொல்ல ஒரு செல்வ பெருந்தகை வந்து பரிசீலனை பண்ணலாம். ஏன் செல்வ பெருந்தகை பண்ணாங்க? செல்வ பெருந்தகை யாரால் கொண்டு வரப்பட்டார்? ப. சிதம்பரத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த தலைவர், ஒரு ஆளுமை, தனி ஆளுமை. கார்த்திக் சிதம்பரத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மகன் என்ற அந்த தகுதி தான் இருக்கிறத தவிர கார்த்திக் சிதம்பரத்துக்கு வந்து வந்து என்ன வந்து தனித்தன்மை இருக்குது கிடையாது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவை வச்சு அவர் வண்டி ஓடிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் செல்வ பெருந்தகை வந்து ப. சிதம்பரத்தால் கொண்டு வரப்பட்டவர். அப்போ ப. சிதம்பரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொன்னா அவரை மதிக்கணும், ஒரு பொம்மையாக பயன்படுத்தணும். பொம்மைன்னு சொல்ல முடியாது, அவருடைய ஆதரவு பெற்றவராக இருப்பார் அப்படின்ற எண்ணத்தோட கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே எந்த கட்சியிலையுமே அவர் விசுவாசமாக இருந்ததில்லை, எந்த தலைவர்கிட்டையும் அவர் விசுவாசமாக இருந்ததில்லை. பல கட்சிகளுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தவர் தான், சரிங்களா? எல்லா கட்சியிலும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தவர் தான். யாருக்கிட்டையும் தனியாக விசுவாசமாக இருந்த ஒரு நபர் கிடையாது. சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற மணிமங்கலத்தில் பிறந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா வந்து பார்த்தீங்கன்னா விதமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்களும் சரி, வருவாயும் சரி, அந்த ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் சுற்றி இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய தனி ஆளுமை வந்து இருக்கக்கூடிய இடமா தான் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் முழுக்கமே சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை சுத்தமான தலைவர் வந்து சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய ஆளுமை இது வந்து அவருக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு. இந்த ஆளுமை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் டென்யூர் பீரியட் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. அடுத்த தலைவர் வந்து அகில இந்திய தலைமை மாற்றுற வரைக்கும் அவர் தான் தலைவர். அப்போ அவர் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் காட்டலாம். ஆனால் அவருக்கு எது மைனஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பரம்பரை ஜமீன் தோரணில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒத்துழைப்பாங்க. ஏற்கனவே கோஷ்டி பூசலில் எந்த தலைவர் வந்தாலும் அது பட்டியல் வகுப்பை சார்ந்தவராக இருக்கட்டும், பட்டியல் அல்லாத வகுப்பை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் இன்னொரு கோஷ்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிக்காது. இங்கே பல்வேறு கோஷ்டிகள், எல்லாருமே கோஷ்டிகள். அப்போ வந்து கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கோஷ்டி பூசல், இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் கோஷ்டி பூசலுக்கு காரணமாகவும் என்ன சொல்லணும்னு கேட்டால் அவர் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர், அதனால் கூட அந்த வன்மத்தை கூட அவங்க கக்குவாங்க, வெளிப்படையாக காட்டக்கூடியவங்க தான் இவங்க. அவன் என்ன ஏற்கனவே இங்கே கேட்டால் அவன் என்ன பெரிய ஆளாக நான் வரணுமா போனோமான்னு பேசக்கூடியவங்க தான் இவங்க எல்லாமே. எந்த தலைமையும் வந்து யாரும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது, ஒருங்கிணைந்து இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அழகிரி இருப்பார், அழகிரி பக்கத்தில் இருந்த நபர்களை பாருங்களேன், ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 4 பேர், அவர் 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஒருமித்து என்ன கேட்டால் ஒருங்கிணைப்புன்ற கட்சியோட ஒருங்கிணைந்த தலைவராக இருக்க மாட்டார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வேறு மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. அந்த காட்சியை நம்ம பார்க்கவே போகிறோம். இப்போ ஒரு என்ன இப்போ செல்வ பெருந்தகை வந்துட்டாருன்னா அவருக்கான கோஷ்டிகள், அவருக்கான ஆட்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு வகையில் நான் உறுதியாக நான் சொல்வேன்னா இவரை காட்டிலும் யார் கேட்டினா நம்ம அழகிரி அவர்களை காட்டிலும் நிச்சயமாக வந்து இவர் வந்து ஒரு செயல்படக்கூடிய தலைவராக இருப்பார் அண்ணா. ஆனால் கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துடுவீங்க. நிச்சயமாக கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க மாட்டார். வேணும்னா அவருடைய வருவாயை இன்னும் கொஞ்சம் பெருக்கிப்பார், நிதி ஆளுமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பெருகிப்பார், அது வேணால் நடக்கலாமே தவிர
என்ன இது வரைக்கும் அந்த மாதிரி வெளியில் வரல, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெளியில் வந்து வரல. இவர் வந்து சாப்பிட்டாருன்னா அது வெளியில் வரும். என்ன சாப்பிட்டாரு எது சாப்பிட்டாருன்னு விவாதிக்கப்படும், நிச்சயமாக வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு தலைமைன்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு சொல்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சொத்து சாப்பிட்றது தான் வேலையை அந்த தலைவர்களுக்கு. ஏற்கனவே இந்த தலைவர்களும் எல்லாரும் அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மிச்சம் தான் இருக்குது. இவர் வந்து சாப்பிடுவார் கேட்டால் அது சாப்பிட்றது வந்து வெளியே வரும், வெளியே தெரிய வரும், அது மட்டும் உறுதி. காங்கிரஸ் கட்சி வந்து வளருமான்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை வந்துட்டார், காங்கிரஸ் கட்சி வளருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வளராது. நிச்சயமாக வளரும். ஏற்கனவே இருக்கிற செல்வ பெருந்தகையோட சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளரும், அவ்வளோதானே தவிர காங்கிரஸ் கட்சி மட்டும் வளராது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி விஷால்.